FemMed Clinic, celebrating womanhood, Porur. ஹாய், நான் உங்கள் டாக்டர் திவ்யா ஃபெம்மட்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய பரிசோதனை என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துக்கலாங்க. ஸோ 40 இயர்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வயசு கிடையாது. ஆனால் நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸில் உங்களுடைய ஹெல்த்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு டைம். வீட்டில் குழந்தைங்க வளர்கிறதும் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏஜ் ஆகிறதும் எல்லாமே இந்த டைமில் இருக்கும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதும் இந்த டைம் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் நல்லா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலியுமே பக்காவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டு இருந்த அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டில் அதை இப்போ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள். அவங்க உங்களை ஜென்ரல் இவாலுவேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுடைய வெயிட், பிபி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது வித்தியாசங்கள் மாறுதல் இருந்ததுன்னா உங்களை அலர்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பேசிக் பிளட் டெஸ்ட், பிளட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குது, சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் முக்கியமாக விட்டமின்ஸ். ஏன்னா இத்தனை நாள் நம்மளை ஓடின ஓட்டத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ நிறுத்தி பொறுமையாக திரும்பி பார்த்துடலாம் ஒரு தடவை. ஸோ உங்களுடைய விட்டமின் டி அண்ட் B12 இதையும் மறக்காமல் பார்த்துருங்க. சின்னதாக இதுக்கு ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கைனக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு வெஜைனல் ஸ்கேனுங்க. ஸோ இந்த வெஜைனல் ஸ்கேனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா உங்களோட யூட்ரஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா. இந்த ஏஜில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப், அதாவது கர்ப்பப்பையினுடைய உள் சுவர் கொஞ்சம் தடிப்பமாகிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஒவேரியன் சிஸ்ட், அதாவது முட்டைப்பாயில் நீர்க்கட்டிகள் கொஞ்சம் சைஸ் பெருசாகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஏஜில் தலை தூக்கக்கூடுங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஒரு வெஜைனல் ஸ்கேன் பண்ணுறது மூலயமா இது அத்தனையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய மேமோகிராம். நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு காமனாக சொல்கிறதுனா உங்களோட 40th பர்த்டேக்கு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யோர் மேமோகிராம். கண்டிப்பாக இதை நீங்கள் 40 இயர்ஸில் பண்ணிக்கணுங்க. மேமோகிராம் அப்படின்னு சொன்னதுமே ஒரு ஜென்ரல் பயம் என்னென்னா அதை பற்றின பெயின் இருக்குமா, இது வந்துட்டு யூ நீட் டு அண்ட்ரஸ், அதனால ஒரு ஷைனஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு தயக்கம். ஸோ இதனாலேயே நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணுறதை நான் காமனாக பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜரோ ஒரு டெஸ்ட்டோ இது கிடையாதுங்க. உங்களுடைய மார்பகங்களை 2 பிளேட்டுக்கு இடையில வச்சு சின்னதாக அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குமே தவிர ஒரு மாபெரும் வலியோ வேதனையோ இதில் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ தைரியமாக கோ ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் செக்கப்ஸ் பண்ணுறீங்க, ரெகுலர் பாப்ஸ்மியர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கேன்சர் ரிஸ்க் ரொம்பவே கம்மியாகிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் 40 இயர்ஸ் ஆகிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கலன்னா நவ் இஸ் யோர் டைம். ஏன்னா ஹெச்பிவி வேக்சின் 45 இயர்ஸ் வரைக்கும் தாங்க எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இத்தனை வருஷம் போடலைன்னா இப்போ கட்டாயமாக ஹெச்பிவி வேக்சின் போடுறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹெச்பிவி வேக்சின் பற்றின பயமும் பதட்டமுமே இருக்கதாங்க செய்யுது. ஹெச்பிவி வேக்சின் அப்படின்றது மொத்தம் 3 ஊசி வருங்க. 0 to 6 அப்படின்ற இன்டர்வலில் போடுறது உண்டு. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டீனேஜ்லேருந்தே போடலாங்க. 14 இயர்ஸ்லேருந்தே அவங்க எலிஜிபிள் தான் ஹெச்பிவி வேக்சின் எடுக்க. ஆனால் இப்போ 40 இயர்ஸில் இருக்க பெண்மணிகள் வந்துட்டு அவங்க 14 இயர்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக இதை எடுத்திருக்க முடியாது. ஏன்னா வேக்சின் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு ரைட் டைம். நிறைய லேடிஸ்க்கு வர டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன பொண்ணுங்க போடுற வேக்சின் ஆச்சு, எங்களை ஏன் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் நெவர் டூ லேட்டுங்க. ஏன்னா 14 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வேக்சின் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 40 இயர்ஸில் தானே இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சொன்ன அத்தனை டெஸ்ட்டுமே ரெகுலராக எல்லாருமே பண்ண வேண்டியது. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மாக்கோ அத்தைக்கோ இல்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு கேன்சர் ரிஸ்க் இருக்க பட்சத்தில் நீங்கள் 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். மேமோகிராமுக்கு நீங்கள் 35 இயர்ஸ்லேருந்தே மேமோகிராம் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் யாருக்காவது கேன்சர் இருந்தால் நீங்கள் உங்களோட பிளட் டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒன் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் CA-125. அதாவது ஓவரியில் வரக்கூடிய கேன்சர் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கண்டறியக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் தான் CA-125. இதையுமே உங்களோட ரெகுலர் செக்கப்பில் மறக்காமல் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. ஸோ இத்தனை டெஸ்ட்டுமே நம்ம பண்ணணுமா, இது இல்லாமல் வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் வர்றது நார்மல் தாங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக டாக்டர்
டாக்டரை மீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் நம்ம லேபில் போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவங்க எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு இந்த டெஸ்ட் தேவைன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். Fem Med Clinic, celebrating womanhood, Porur. Contact 09449 82828.